ஒரு மகான் வீடில்லை, பணம் இல்லை, புகழைத் தேடி ஓடவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரைத் தேடி ஓடினார்கள். ஏன்? அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய உபதேசம். அவருடைய அமைதி ஒரு பெரிய வேதம். அவர்தான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். ஏன் மகா பெரியவா அவரைப் பற்றி மிகுந்த பக்தியுடன் பேசினார்? ஏன் அவருடைய வாழ்க்கையை ஒரு ஆன்மீக பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இன்று மகா பிரிவா கூறிய ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் உபதேசத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகான்கள் பேசாமல் கற்றுத் தருவார்கள். மகா பிரிவா கூறுவார், சில மகான்கள் வார்த்தைகளால் உபதேசம் செய்கிறார்கள், சில மகான்கள் வாழ்க்கையால் உபதேசம் செய்கிறார்கள். சேஷாதி சுவாமிகள் இரண்டாவது வகையை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையே ஒரு உபதேசம். எளிமையே உயர்ந்த வாழ்க்கை. சேஷாதிரி சுவாமிகளுக்கு பெரிய ஆசை இல்லை, பொருள் ஆசை இல்லை, புகழ் ஆசை இல்லை. மகா பெரிவா கூறுவார், ஆசை குறைந்தால் மன நிம்மதி அதிகரிக்கும். இதைதான் சேஷாதி சுவாமிகள் தமது வாழ்க்கையால் காட்டினார். இறைவனை மறக்காத வாழ்க்கை. சேஷாதிரி சுவாமிகளின் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் இருந்தார். அவரது மனம் எப்போதும் அருணாச்சலேஸ்வரரிடமே இருந்தது. மகா பெரிவா கூறுவார், இறைவனை நினைப்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அனைவரிடம் கருணை. சேஷாதி சுவாமிகள் ஏழை பணக்காரர் என்று வேறுபாடு பார்க்கவில்லை, அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்த்தார். இதைதான் மகா பெரிவா உண்மையான சந்நியாசத்தின் அடையாளம் என்று கூறுவார். மகான்களை புரிந்து கொள்வது எளிதல்ல. சிலர் சேஷாதிரி சுவாமிகளை பார்த்து பித்தர் என்றார்கள். ஆனால் மகா பெரிவா கூறுவார், மகான்களின் நிலையை சாதாரண அறிவால் அளக்க முடியாது. மௌனத்தின் உபதேசம். சேஷாதிரி சுவாமிகள் பல நேரங்களில் அமைதியாக இருப்பார். அந்த மௌனமே ஒரு பெரிய உபதேசம். மகா பெரிவா கூறுவார், அமைதியான மனதில்தான் இறைவனின் குரல் கேட்கும். அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும். சேஷாதிரி சுவாமிகளின் வாழ்க்கை அகங்காரமற்ற வாழ்க்கை. அவர் தன்னை பற்றி ஒருபோதும் பெருமை பேசவில்லை. மகா பெரிவா கூறுவார், அகங்காரம் குறைந்தால் இறையருள் அதிகரிக்கும். பக்தியின் உண்மையான அர்த்தம். பக்தி என்பது அதிசயங்களை தேடுவதல்ல, இறைவனை நினைத்து வாழ்வது. சேஷாதிரி சுவாமிகள் அதை வாழ்ந்து காட்டினார். சேஷாதிரி சுவாமிகள் நமக்கு சொல்லும் பாடம், எளிமையாக வாழுங்கள், இறைவனை மறக்காதீர்கள், அனைவரிடமும் அன்பாக இருங்கள், அகங்காரத்தை விடுங்கள், மன அமைதியை தேடுங்கள். அன்புடையவர்களே, ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் வெறும் ஒரு மகான் அல்ல, அவர் ஒரு வாழும் உபதேசம், ஒரு பக்தியின் உருவம், ஒரு மௌன வேதம். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, இறைவனை நினைத்து எளிமையாக வாழுங்கள். அவரது திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அருணாச்சல சிவா, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. மகா பிரிவா திருவடிகளே சரணம். சேஷாதிரி சுவாமிகள் ஆசீர்வாதமும் மகா பெரிவாளோட ஆசீர்வாதமும் எப்போதும் நமக்கு இருக்கும். ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.